இந்த மரத்துக்கடியில் உட்காரதுக்கு நல்ல குழுகுலுன்னு இருக்கு பத்தியெல்லாம், பின்னாடி நல்ல காடு மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆமாம்மா, எப்போ பார்த்தாலும் ஒரே தெருவில் உட்காந்து உட்காந்து தரையை தேய்ச்சது தான் மிச்சம். போர் அடிக்கு பத்துக்க கொஞ்சம் இனிமே ஒவ்வொரு இடமா உட்காரணும் டீ, நல்ல காற்று வருது பத்தியா. ஆமாக்கா, இனி ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு நாள் உட்காரணும் பார்த்துக்கிடுங்க. அப்போதான் ஒவ்வொரு தெருவில் எப்படி காற்றடிக்கி எங்கெங்கே என்ன நடக்குன்னு தெரிய முடியும். சும்மா எப்போ பார்த்தாலும் ஜம்ப் பண்ணி கிடக்க ஒரே இடத்துல உட்காந்துக்கிடுதோம் நம்ம. அப்புறம் எப்படி நமக்கு தெரியுது நாட்டு நடப்பு? இக்க நேற்று ஆடல் பாடல்ல கலெக்ஷனையும் அவ்வளோ தெரியுமாக்கா, எனக்கு சரியான நஷ்டம் பத்துக்கிடுங்க. என்ன ஆட்டம் ஆடுனாலுவோ எல்லாம் வலிப்பு வந்து ஓடின மாதிரி இருந்தது. நம்ம பார்க்கவே சகிக்கல, கண்ணெல்லாம் அப்படியே காந்துது பார்த்து பார்த்து. என்ன சான்ஸ் ராணி இப்படி சொல்லிட்ட? நான் அந்த குண்டு உடம்ப வச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடுனேன் தெரியுமாட்டி? ஆமா, இவ்வளவு ஈஸியா பாடிட்டு நம்மள சொல்றது. நீ என்ன ஆடுன? சைக்கிள் ஓட்டிட்டு இருந்த, கை காலை வச்சு ஆட்டத்தை பாரு ஆட்டம். சரி சரி, முடிஞ்சு போச்சு. இனி அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆடல் பாடல் எனக்கு கலெக்ஷன் ஆனது ரொம்ப கம்மி. நான் அந்த ஸ்டேஜுக்கு மட்டுமே 10,000 செலவு பண்ண பத்துக்கிடுங்க. ஆனால் எனக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா 1000 ரூபா தான். கடவுளே, 9,000 ரூபாய் நஷ்டமாட்டி. அப்ப இது பண்ணாமலே இருந்திருக்கலாம் மெண்டலு. எதுனாலும் முயற்சி பண்ணி பார்க்கணும்னு ஔவையார் சொல்லியிருக்காங்கக்கா. எப்ப சொன்னாங்க ஔவையார்? ஏதோ ஒரு புத்தகத்தில் படித்த மாதிரி ஒரு ஞாபகம். நீங்கள் சும்மா இருங்க இழிச்சக்கா. அடுத்து என்ன பிசினஸ்? இட்லி கடையா? இட்லி கடை வேண்டாம். இவன் என்ன பைத்தியம் முடிச்ச பூனை மாதிரி ஓடி வர? எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். நம்ம கவர்மெண்ட்ல இருந்து பொங்கல் பரிசா 3000 ரூபாயும் சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களும் கொடுக்காங்க. டோக்கன் வாங்கியாச்சு. ஆமா, நேத்து மாப்பிள்ளை டோக்கன் வாங்கிட்டு வந்தாரேட்டி. நம்ம ஏரியா மக்கள் எல்லாத்துக்கும் நாளைக்கு தான் கொடுக்காவலாம். எல்லாரும் வாங்க, ராத்திரி அங்க போய் படுத்துருவோம். ராத்திரி அங்க போய் படுக்கணுமா? உனக்கு என்ன பைத்தியமா? ராத்திரி அங்க போய் படுக்கலனா காலையில ஊர்பட்ட சனம் வந்துரும். கரெக்டு, உமாக்கா சொல்றது கரெக்டு. ராத்திரி அங்கே போய் நம்ம படுத்துருவோம். அப்போ தான் காலையில் 3000 ரூபாயும் பொங்கல் வைக்கிறதுக்கான பொருளையும் வாங்கிட்டு வர முடியும். இல்லைன்னா அவ்வளவு கூட்டமாயிரும், அப்புறம் நமக்கு கிடைக்காம போயிடும். யாருக்கும் கிடைக்காம போவாது, முன்ன பின்ன ஆகுமே தவிர எல்லாருக்கும் கொடுத்துருவா ஓட்டி. ஆஹா, பொங்கலுக்கு மெந்தி வாங்கி அந்த 3000 ரூபாயை வச்சுதான் செலவுக்கே ஓட்டன்னு பத்துடுங்க. கடவுளை, என்ன புழுவுதா? ஏடி இந்த 3000 ரூபாய் நீ பொங்கல் வைக்க போறியோ? ஃப்ராடுகாரி. என்ன இருந்தாலும் உமா சொல்றது கரெக்டு தான். வெயில காலையில அடிச்சு பிடிச்சி அவ்வளவுகிட்ட சண்டையை போட்டு சேலையெல்லாம் உறிஞ்சிட்டு விட்டுருவாளுவோ. பேசட்டிக்கு ராத்திரி போய் படுத்துட்டோம்னா ஆளா வாங்கிட்டு வந்துடலாமே. அப்போ வாங்க ராத்திரி போவோம். சரி, அப்புறம் ராத்திரி அங்கதான் போய் படுக்கணும். போ. பால அண்ணன் கடை மட்டும் தான் திறந்துருக்கு போல, மற்றபடி எல்லா கடையும் அடைச்சிட்டாவோ. சரி, இந்த அண்ணன் கடையை அடைச்சதும் ஒரு பாயை போட்டு அப்படி படுத்துருவோம். அவர் என்னைக்கு கிளம்பி நம்ம என்னைக்கு படுக்க? தலைவாணி இல்லாம போயிட்டு தலைவாணி வச்சாதான் படுத்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்தா முடியுமா உமா? நம்ம முத ஆளா பரிசை வாங்கிட்டு ஓடணும். அந்த கடையை அடைச்சிட்டாரு. இன்னைக்கு ஒரு நேரத்தில் லைட் அமர்த்திடுவாரு, போயிருவோம். ஏக்கா, எனக்கு ரேஷன் கடை வாசல் பக்கத்துல இடம் சொல்லிட்டேன் பத்திடுங்க. இவன் எல்லாம் ஒண்ணுதானே, எங்க படுத்தா என்ன? படு, உனக்கு எங்க தோணுமா படுட்டி. என் அண்ணன் லைட் அமர்த்திட்டு போயிட்டாரு, வாங்க படுப்போம். பாய் போட்டாச்சுமா, இருக்கிற இடத்துல எப்படி படுக்கணுமோ படுங்கட்டி. ஏக்கா, நம்மள மாதிரி யாருமே படுக்கிறதுக்கு இங்க வரலக்கா. அப்ப நம்ம எல்லாரும் தான் முதல், சரியா? வேற யாருக்கும் விட்டுறவே கூடாது சொல்லிவிட்டா. ஆமா ஆமாம்மா, காலையில நேரத்தோடு எந்திரிச்சு நின்றுவோம். ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக வெளிச்சம் வர வர ஒருத்தையா வர ஆரம்பிச்சிருவாளோ. அதெல்லாம் நம்ம படப்படன் லைன்ல நின்றுவோம். அப்புறமா நமக்கு பின்னாடி வர்றவங்க பின்னாடி நிற்பாவ. உறங்குங்க டீ, உறங்குங்க, நேராவது உறங்குங்க. ஆமா, வாங்க படுப்போம். இங்க உமா பப்பரை வேணும் பண்ணி மாரி படுக்காத, ஓரமா படுட்டி. இருக்கிறதுல அசஸ் பண்ணி படுங்கம்மா. உன் மேலதான் படுக்க முடியும், தள்ளி விட்டுடி. 2 பேரும் 2 பாயை அடைச்சிட்டாவோ. நம்ம 5 பேர் ஒரு 2 பாயில எப்படி படுக்க முடியும்? சிங்கரு, நம்ம உறங்க போறது இல்ல, படுத்து விடிய விடிய பேசிட்டு இருப்போம். வெளிச்சம் வந்தது லைன்ல போய் நிக்கணும் பத்துக்க. எவ்வளவு வாயை படுத்து தூங்குனீங்கன்னா தண்ணி ஒரு மோரில ஊத்திடுவேன். படுங்கம்மா, பேசிட்டு இருப்பாளுவோ. அங்கசு நான் வாண்டவா அரண்டி. எப்பவுமே கிளவி ஜோடி சேர்ந்துக்கிடுங்க. ஆமா, இவ ஒரு கோமேரி பேசுவா பெருசா. அப்புறம் என்ன உமா, டீ கடைலாம் எப்படி ஜோரா போதா? நைஸா காலை போட வராத, காலை முறிச்சிருவேன். இருக்கிறது நம்ம 3 பேர் தான், அட்ஜஸ்ட் பண்ணி படுப்போம். ஏன்னா நம்ம கொஞ்சம் உயரமான ஆளுவோம். நான்லாம் காலை சுருக்கி மடக்கி தண்டி படுக்கணும். கால் பப்பரை பேன நிற்கும்.
ஏட்டி உங்க 2 பேருக்கு நடுவில் படுத்துருக்க நசிக்கப்படாதீங்க நசுக்கி. நீங்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு வாழ்க்கை என்னன்னு வாழ்ந்துட்டீங்கிட்டி. நான் இன்னும் கல்யாண வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்கல. என் கனவை சிதைச்சிடாதங்கிட்டி கிளவிகளா. ஆ, கல்யாணம் முடிஞ்ச நாங்கெல்லாம் கிளவியாம, அப்போ உனக்கு கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் நீ கிளவியாட்டி? ஆமாட்டி பெரிய கிளவி. உமா உமா, ஒரே ஒரு உதவி பண்ண. இங்கேருந்து நடந்து போனால் 5 நிமிஷத்தில் உங்கள் டீ கடை வந்துடும். கொஞ்சம் டீ எடுத்துட்டு வாட்டி பிளாஸ்கில். மோரையில குத்தி போட்டதான் குத்தி மரியாதையா உறங்கு. உறங்குவேன் கட்டோம் கட்டி உறங்குவேன் திட்டம் தீட்டி உறங்குவேன் பாரு. எட்டி நின்று வயசுல எல்லோருக்கும் மனசுல பட்டாம்பு வச்சு சிற கிடைக்கும் பாரு. காலையில கிடைக்கும் 3000 சூப்பரா இருக்கும் பாரு பாரு பாரு. கீதா உறங்குமா, உழ விடாத. உழ விடுதனா? அழகா பாடிக்கிட்டு இருக்க, உழ விடுதனாம. சேம் சேம் பப்பி சேம். வானம் காத்து இயற்கை, வேற என்ன வேணும்? மாடு வேணுமே, நீ சொல்ற மாதிரி அந்த விளம்பரத்துல மாடு இருக்க முடியும். மாட்டு பொம்பளை என்ன எல்லாரும் தெருவில் படுத்திருக்காங்க? யாத்தாடி இவனா? இவன் நம்மள கண்ட தூக்கிட்டு போயிருவானே. நெட்ட வெளியே கெட்டி பிடிச்சி படுத்துருவோம். நம்மளை தூக்கிட்டு போனாலும் நெட்ட வெளியும் சேர்த்து இழுத்துட்டு போயிருவோம். அப்புறம் 2 பேரையும் தூக்கிட்டு போயிடலாம். தப்பிச்சிருவேண்ணா. ஏன் ரோட்ல படுத்திருக்காங்கன்னு தெரியலையே, எல்லாத்துக்கும் பைத்தியம் பிடிச்சிட்டா. நேத்து கிடந்த ஆடுன்னு ஆடுதுல மூளை கலங்கிட்டு போல. ஏன் மூஞ்சில காலை போட்டவன் அவன் காலை 2 துண்டா வெட்டி எடுத்துருவேன். காலை எடுட்டி காலை ஒரே நாத்தம் சூளை என்னட்டி நாத்தமா அடிக்கே. எம்மாடி, ஒன்னொன்னு ஒவ்வொரு தினசால புலம்புதாலுவோ ஆத்தாடியோ. என் மேலே எவ்வளோ பாசம் சுந்தரிக்கு, என் மேலே எப்படி கை காலை போட்டு கிடக்கா. ஆனால் என்ன நெஞ்சு தான் அடைக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் 10 நிமிஷம் இப்படியே கிடந்தேன்னா நான் செத்துருவேன். எப்பாடி போயிட்டான்பா. எல்லாருக்கும் குட் நைட்டு. காலையில ஆளா நின்று 3000 வாங்கிட்டு போயிடுவோம். சூரியன் என்னை சுட்டு வைக்கிறது. ஏன் இப்படி சுடுகிறது? என்ன ஆயிட்டு? மணி என்ன ஒரு காலையில் 6 மணி இருக்குமா? இப்படி சுடுகிறது சூரியன். கிழக்கே உதிக்கும் சூரியனை உன்னை மேற்கே போக ஆணையிடுவேன். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. அட கடவுளே, எப்போ விடிஞ்சுது? ஏம்மா ஊர்பட்ட சனலா வந்து நிற்கு. ஐயோ, இந்த கொசு கடையிலையும் குளிர்லையும் உறங்கினதெல்லாம் வீணா போயிட்டே. எட்டு எந்திரிங்க, எல்லாரும் எந்திரிங்கிட்டே. ஏன் தூங்க மூஞ்செல்லாம் எந்திரிங்க. ராத்திரியே வந்து பாடுத்தாச்சுமா. ஏந்திரம் சொல்லுங்க, ஏந்திரு ஏந்திரு ஏந்திரு. ஏட்டி எந்திரிங்க. என்ன இப்படி விடிஞ்சு போயிருக்கு? ஊருப்பட்ட கூட்டம் வந்துருச்சு. கடவுளே, ராத்திரி பூரா பணியில இல்லாட்டி கிடந்தோம். இவ்வளவு பேர் வந்துட்டாவளே, இப்ப என்ன செய்ய? என்ன எல்லாம் இங்கதான் நிக்காவ போலயே. ஏட்டி விமலா, நீ எப்ப வந்த? உறங்க வேற இடமே இல்லையா? இங்கதான் வந்து உறங்கணுமா? போங்க போய் வரிசையில நில்லுங்க. நாங்கலாம் காலையிலே வந்துட்டோம். ஏடி, நாங்க ராத்திரியே வந்து படுத்துட்டோம். பட்டி நாங்க தாண்டி நிக்கணும். நல்லா இருக்க. கொண்டே அறுத்து விட்டுறேன். கொண்டைய ஓடிடுங்க. நாங்களாம் விடிய கடையில வந்து நிக்கோம். யாரும் இங்க வரக்கூடாது. ஓடுங்க ஓடுங்க. மூஞ்சி பேசுறேன். என்ன லட்சுமி இப்படி பேசுத? நாங்களாம் காலையில வந்தாச்சு பத்துக்கிடுங்க. சும்மா நடிக்காதீங்க, போங்க எல்லாரும். ஏட்டி, என்ன ஊருக்காரி பூரா ஒண்ணு கூட்டிட்டாளுவே. ஒரு நம்ம கடைசியில தான் நிக்கணும் போலயே. என்ன வரத்துக்கு வராளுவோ? இங்கே பின்னாடி போய் நின்று பத்துக்க மண்டையை பேத்துப்பிடுவேன். பின்னாடி போயிரு. நாங்களாம் எவ்வளவு நேரம் நிக்கோம். பின்னாடி போயிரு. சார், பின்னாடிதான் நிக்கணும் போல. வாங்கட்டி. ஏ கடவுளே, எப்படி 100 பேருக்கு மேல இருப்பாங்க போலயே. என்ன செய்ய? படுக்கிற பாயை மிதிக்காதீங்க. பாயை எடுங்க, பாயை எடுங்க. ஆமா ஆமா, பாயை எடுக்கணும். இல்ல எல்லாரும் மிதிச்சு நாசம் பண்ணிடுவாவோ. இப்படி கடைசியாக நிற்கிறதுக்கு எதுக்கு நேற்று ராத்திரி வந்து உறங்கணும்? இந்த உமா சொல்கிற ஐடியா பூரா ஒன்றுத்துக்கத்ததா இருக்குது. இந்த உமாவை எல்லாரும் தூக்கி போட்டு மிதிங்கிட்டி. ஐயோ, நான் பாவம். இந்த மேனேஜர் என்ன நல்லா இருக்கீல? என்ன டீ கடை பக்கம்? நம்மளுக்கு கொஞ்சம் தலைவலியா தான் வந்தோம். சரி சரி. மாணிக்கண்ணே, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதே. என்னப்பா செய்ய, வேலை பிசி. சுரேஷ் அண்ணன் ஊரில் தான் இருக்கீங்களா? பார்க்கவே முடியல. பொண்டாட்டி வீட்டை விட்டு துரத்திட்டாப்பா. ஏம்ண்ணே, நல்லா தானே இருந்தீங்க? அந்த பேக்கரி அந்த கிளவியே புடுங்கிட்டு பத்துக்க. அதான் இவ என் பொண்டாட்டிக்காரி ஒரே சண்டை போட்டு அடக்கா. ஐயோ, ஏம்ண்ணே? என்னத்த சொல்ல, முடிஞ்சதை விடுப்பா. என்ன 4 பேரும் சேர்ந்துருக்கீங்க? உங்க பொண்டாட்டி மாறுவதான் ஃப்ரெண்ட்ஸ்னா நீங்களும் ஃப்ரெண்ட்ஸா? நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஆனால் அப்பப்போ பார்த்தா பேசிக்கிடுவோம். மாணிக்கம், உன் பொண்டாட்டி ஆட்டம் சூப்பரு. என்னதுண்ணே ஆட்டம்? உங்க 2 பேரும் பொண்டாட்டி ஆட்டமும் செம்ம சூப்பர் தான். போவாங்க யூடியூப் திறந்தாலே உங்க பொண்டாட்டியும் ஆட்டம் தான்.
என்ன சொல்லுதீங்க புரியலண்ணே. என்னடி புரியாத மாதிரி நடிச்சுட்டு கிடக்க? உங்க பொண்டாட்டிமாரு ஆர்வம் தானே ஊர்ல எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயும் வந்துகிட்டு இருக்கு. நீ சொல்றது நம்மளுக்கு புரியலே. உங்க 4 பேர் பொண்டாட்டி, அப்புறமா அவங்க கூட சேர்ந்துட்டு அலைவலகளை சில கூட்டாளியோ எல்லாரும் சேர்ந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தினாவல. ஊர்லயே நிறைய பேர் போய் பார்த்தாவல. ஒரு டிக்கெட் 50 ரூபாயாம. என்ன ஒரே ஆட்டத்துல விட்டுட்டீங்க எல்லாரும். நீங்க சொல்றது எனக்கு தெரியாது. மாணிக்கம், உன் பொண்டாட்டி வயசான காலத்திலேயே வளைஞ்சு நெளிஞ்சு நல்லா ஆடுதால. நீங்க சொல்றதே எனக்கு புரியலண்ணே. இரு டீ கட்ட டிவில போட்டு விடுதேன். இப்போ பாருங்க உங்க பொண்டாட்டி மாறுவ ஆட்டத்தை. எனக்கு எந்த கவலை இல்ல. நான் தாண்டா இந்த பலத்துக்கு ராசா. எப்படி இருக்காட்டம்? எவ்வளவு கொழுப்பு இருக்கும் இவளுக்கு. என்னத்துல குறை வச்சுன்னு இப்படி ஆடிட்டு நடக்க தெருவுல போய் நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களா உங்க பொண்டாட்டி மாற? இன்னைக்கு இருக்குண்ணா அவளுக்கு. இன்னைக்கு பாருங்களேன் என்ன நடக்குன்னு. எங்க வீட்டுல இன்னைக்கு நடக்கிறத பாருங்க.